இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாதா என்னோடு இருக்க எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். மாதா என்னோடு இருக்க எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்ம ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த நாட்களில் முக்கியமாக இந்த வருஷம் நம்ம பாப்பரசருடைய சிந்தனை, இந்த இயர் ஆஃப் மர்சி, ஆண்டோடைய இரக்கத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் முழுவதுமே சிந்திக்க அழைக்கின்றார். சிந்திக்கிறதுக்கு மாத்திரமில்லை, அதை நம்முடைய உணர்வு பூர்வமாக ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு. ஆகவே அந்த விதத்தில் தான் உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். என்னென்னா, இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் அப்படின்னு. இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் அப்படி நான் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் அப்படி நான் சிந்திச்சு பல நாட்கள் இன்றைக்கி விசேஷமாக நான் என்ன செய்தேன்னா, இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி சிந்தித்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி இந்த 3 நாளில் இன்றைக்கி சாயங்காலமாக இங்கே வருகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் தியானிச்சிட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவருடைய அந்த திருப்பாடுகளின் ஆரம்பம் அந்த பெரிய வியாழக்கிழமை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அதை தான் அதிகமாக இன்றைக்கி நான் நினச்சேன். ஏன்னு சொன்னால், இந்த யூக்கரிஸ்ட் அப்படி சொல்லுவோமே, திவ்ய நற்கருணை, நம்ம ஆண்டவர் இந்த பூமிக்கு கொடுத்த இரக்கத்தின் அதிசயம். ஆண்டவர் உலகத்தில் எத்தனையோ மதங்கள்லாம் என்ன இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் கடவுள் நம்ம கடவுள் மனுஷனாக பூமிக்கு உடல் எடுத்தார் அப்படிங்கிறது. உடல் எடுத்துட்டு அவர் 33 வருஷத்துக்கு இறந்து போனார் தான். ஆனால் பார்த்துக்கோங்க, இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஆண்டவர் சொன்ன முக்கியமான ஒரு செய்தியை தான் நம்ம இந்த பெரிய வியாழக்கிழமை கொண்டாடுறது. லூக்கா நற்செய்தியில் 22வது அதிகாரம் 22வது அதிகாரத்தில் இது அதிகமாக நம்ம வாசிப்போம். என்னென்னா, ஆண்டவருடைய திருவிருந்து அப்படி சொல்லக்கூடியது. நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கையில் பைபிளை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல கவனமாக கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். இது எல்லாருமே வாசிக்கிறது தான். ஆனால் உள்ள ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னென்னா, நம்ம ஆண்டவர் திவ்ய நற்கருணையை கொடுக்கும் பொழுது யாருமே சிந்திச்சு பார்க்கல. இப்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு தன்னுடைய சீடர்கள் 12 பேருமோ அது கூட நடந்து போனவங்கள பார்த்ததில்லை. உலகத்தில் யாருமே தன்னுடைய சரீரத்தை உணவாக கொடுப்பாங்க அப்படி நினச்சதில்லை. அப்படி நினச்சி பார்க்க முடியாது. அப்படி நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். யார் தான் தன்னுடைய உடம்பை நமக்கு உணவாக தருவாங்க அப்படின்னு. இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். அதுக்கு பிறகு அப்படியே உணவருந்திய பின்பு
கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. இந்த 2 வசனமும் நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்கிறது தான். இன்றைக்கி இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாமல் பாதத்தில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாதத்தில் சொல்கிறார், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். நம்ம இதே பைபிளில் தானே வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் 7வது வசனம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் அப்படின்னு ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு போதிக்கிற பொழுதே அவர் நம்ம மேலே காட்டக்கூடிய இரக்கம் தான் என்ன? இந்த திவ்ய நற்கருணை தான் அவர் இடைவிடாமல் நம்ம கூட அவர் கொடுக்கக்கூடிய காட்டக்கூடிய இரக்கத்துக்கு பெரிய அடையாளமும் அத்தாட்சியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த பூமி விட்டு போயிட்டாங்க கூட அவருடைய உடல் நம்ம கூடவே இருக்குது. அது கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, இதை வாங்கி உண்ணுங்கள் அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். ஆக இந்த உடல் ஆண்டவர் அப்படியே வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை உண்ணணும் அப்படின்னு தான். அதை உணவாக வச்சுக்கொள்ளணும், உணவாக நம்ம சாப்பிடணும். இப்படி சொன்னால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய மற்ற சபைக்காரங்க இதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ அவங்க இது ஒரு அடையாளம் மாதிரியும் ஒரு வச்சுக்குவாங்க. ஆனால் இதில் உள்ள ரகசியமே இது ஆண்டோடைய சதை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வது தான். இது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை விட ஒரு அதிசயம் ஆண்டவருக்கு பெருசாக செய்திருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கவும், அவருடைய உடலை நம்முடைய உணவாக ஒவ்வொரு தடவையும் ஏற்றுக்கொள்ளவும், அது மாத்திரம் இல்லையே, நம்முடைய உடம்பில் அப்படி உணவாக மறைஞ்சு போகிறார். மணவளரே இனியவரே உயிரே என்னில் மணவளரே இனியவரே உயிரே என்னில் உணவாகவே நற்கருணையே உயிராய் கலந்திடவா, உணவாகவே நற்கருணையே உயிராய் கலந்திடவா. இயேசுவே நேசரே புகழும் ஆராதனை, இயேசுவே நேசரே புகழும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. மணவளரே இனியவரே உயிரே என்னில் இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள்.
இப்போ நீங்கள் நினச்சிப்பாங்க, காலையில் சாப்பிட்ருப்பீங்க, ஒருவேளை மத்தியானம் கூட ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. என் முன்னால் கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்களாம் இருக்கேன், பெரியவங்களும் இருப்பீங்க. சாப்பிட்டது நம்ம உடம்போடு உடம்பாக மறைஞ்சு போகுது. நம்ம ஆண்டோட உடம்பு அப்படித்தான், நம்ம உடம்புல மறைஞ்சு போகக்கூடிய ஒன்று. ஆனால் வெறும் மறைந்து போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் நம்மோடு வாழக்கூடிய ஒருவராக மாறுகிறார். இது சாதாரண அர்த்தத்தில் இல்லை. இது என்ன அப்படின்னு சொன்னால், நான் போன வருஷம் கூட உங்களுக்கு வந்திருக்கும்போது சொல்லியிருந்தேன், அச்சிஸ்டர் பௌஸ்டினமா அவருடைய சரித்திரமும் அவருடைய புத்தகமும் அப்படின்னு. அந்த புத்தகத்தில் இருந்து நான் ஒரு வசனத்தை எடுத்து அடிக்கடி தியானிக்கிறது உண்டு. இப்பவும் உங்களுக்கு அதை தியானித்து வாசிக்கிறேன். இது 1151வது பேராகிராஃப் இந்த புத்தகத்தில், 1151. இது அச்சிஸ்டர் பௌஸ்டினமா நற்கரணையை உட்கொண்ட பிறகு அதை தியானிச்சுக்கிட்டு ஒரு கவிதை நடையில் ஆண்டவரை பற்றி எழுதுகிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இறக்கமுடியோ இல்லை, நான் சொன்னேன், ஆண்டோட இரக்கம் எப்படி நம்முடைய உடம்பில் பாயுது அப்படிங்கிறது அர்த்தம். நான் சொல்லுது நல்லா கவனிங்க, நல்ல கூர்ந்து கவனித்தா தான் இது புரியும். இது ஒரு மிஸ்டிக்கல் ரைட்டிங். சும்மா சாதாரண பிள்ளைகளுக்கு பேசுகிறத அப்படி இல்லை, ஒரு மிஸ்டிக்கல் ரைட்டிங். அதை நான் சொல்லும்போது எடுத்து உரைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் ஜீசஸ் என்னுடைய சதையாக மாறுகிறாரு. அதை எப்படி நீ தியானிப்ப? அப்படி தியானிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு க்ஷணம் கூட நீ அவரை மறக்க முடியாது. He is part of my flesh. Not only that, I become part of his flesh. அவர் என்னுடைய சதையாக மாறுகிறது மாத்திரம் இல்லை, நான் அவருடைய சதையாக மாறி போகிறேன். இந்த தேவ ரகசியம் இந்த உலகத்தில் எந்தவித மதத்திலும் கண்டுபிடிக்க முடியாது. இதனால தான் கத்தோலிக்கர்கள் அல்லாத மற்ற சபைக்காரங்க இந்த ரகசியத்தை உணர்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. சொன்னாங்க கூட அவங்களுக்கு புரியாது. அவங்க எவ்வளோ கற்பனையிலையும் சிந்தனையிலும் நினச்சி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. இதை உங்களுக்கு நேரத்தை சொல்ல, இதை இந்த 3வது வாரம் வெள்ளிக்கிழமை இது நீங்கள் தியானித்து பார்க்கணும். இவ்வளோ நேரம் நம்ம சிலுவை பாதை சுற்றி செய்து தானே வருகிறோம். சிலுவை பாதையை தியானிக்கும்போது நம்ம ஆண்டவருடைய சதை என்னுடைய சதையாக இருக்குது, என்னுடைய சதை அவருடைய சதையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தேவ ரகசியம் இது. இதை புரிஞ்சு கொள்ளுங்க தான் புரிஞ்சு கொள்ளுவாங்க. நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு ஆசையாக இதை உங்களுக்கு வாசிக்கிறேன். When pain overwhelms my soul and the horizon darkens like a night and the heart is torn with the torment of suffering, Jesus crucified, you are my strength. When the soul dimmed with pain exerts itself in battle without respite and the heart is in agony and torment, Jesus crucified, you are the hope of my salvation. And so the days pass and the soul bathes in a sea of bitterness and the heart dissolves in tears. Jesus crucified, you shine for me like the dawn. And when the cup of bitterness brims over and all things conspire against her and the soul goes down to the garden of olives, Jesus crucified, in you is my defense. When the soul, conscious of its innocence, accepts these dispensations from God, the heart can then repay hurts with love. Jesus crucified, transform my weakness into omnipotence. இதுக்கு அர்த்தம் கடைசியில் என்ன சொன்னா, ஆண்டவர் என்னோடு கலந்து என் சதையாக, என் நரம்பாக, என் இரத்தமாக அவர் தேய்ந்து வளர்ந்து மாறும் பொழுது நான் ஒன்றுமில்லாமையாக இருந்தாலும் அவர் என்னோடு ஓடும்போது
நான் எல்லாம் வல்லவனாக மாறுகிறேன் அப்படிங்கிறது புரியுதா? இந்த வார்த்தையே உங்களுக்கு நான் ஒரு தமிழ் பொயட்ரியாக எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் 228 எப்படி எழுதியிருக்கேன்னு வாசிக்கிறேன், அப்புறம் பாடுகிறேன். மணவாளரே இனியவரே, உயிரே என்னில் வா, உணவாகவே நற்கருணையே உயிராய் கலந்திட வாரும் இயேசுவே நேசரே, புகழும் ஆராதனை பகல் இரவாக மாறட்டும், ஆன்மா வேதனையில் மூழ்கட்டும், இதயன் துன்பத்தில் சிதறட்டும், அறை உண்டவரே உணவாய் என்னில் மறைந்தருளும், வீடும் கடலாக ஆகட்டும், முழங்கால் சோர்ந்து போகட்டும், உடல் புழுவாக துடிக்கட்டும், மாசற்றவரே உணவாய் என்னில் மறைந்தருளும், நம்பிக்கை எனக்கு தந்தருளும், கண்கள் குளமாக பெருகட்டும், பாத்திரம் கசந்து நிறையட்டும், நண்பர்கள் பகைத்து எதிர்க்கட்டும், அறை உண்டவரே உணவாய் என்னில் மறைந்தருளும், உன் அன்பில் என்னை காத்தருளும். இது அவங்களுக்கு பௌஸ்தீனமாக எழுதின அந்த பொயட்ரி சொன்னேனே செய்யுள், அதுக்கு எழுத்துக்கு நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணலை. ஆனால் அவங்களுடைய கருத்தை உள்வாங்கி எழுதின இந்த வார்த்தைகள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா அந்த நற்கருணையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆண்டவர் எப்போதும் மறக்கவே முடியாது, ஒரு க்ஷணமும் மறக்க முடியாது. ஏன்னா அவர் நம்மகிட்ட மறைஞ்சிருக்கிறது நம்ம உடலாகவே மறைஞ்சிருக்கிறார். இவங்க தம்பி இருக்கிறீங்களே ஆண்டோ, உங்கள் உடலை நீங்கள் மறக்க முடியுமாப்பா? தம்பி நெல்சன், உங்கள் உடம்பை உங்களால் மறக்க முடியுமா? முடியாது. ஏமா உங்கள் உடம்பை நீங்கள் மறந்துடுவீங்களா? உங்கள் உடம்பை நீங்கள் மறந்துடுவீங்களா? முடியாது. நம்ம ஆண்டு உடம்பாக மாறுகிறார். இதுதான் அவர் செய்கிற அதிசயம். இது சாதாரண மனுஷ கண்ணுக்கும் புத்திக்கும் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாது. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ புதுமைகளை அதிசயங்களை செய்திருக்கார். செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கார். 4 நாள் செத்து கிடந்தார் லாசர். அவருக்கு கல்லெல்லாம் புரட்டிட்டு, லாசர் வெளியே வா அப்படிங்கிறார். வெளியே நடந்து வர ஒரு 12 வயசு சிறுமி செத்து கிடக்குது. எல்லாரும் அழுகிறாங்க, மாரடிக்கிறாங்க. ஐயோ பிள்ளை செத்து போச்சுதே அப்படின்னு. நம்ம ஆண்டு உள்ளுக்கு போய் பிள்ளைக்கு கையை பிடிக்கிறார். பாப்பா எழும்பு, தலித்தா குமி அப்படின்னு. அதுக்கு அர்த்தமே அப்படிதான், தலித்தா குமி அப்படின்னு. நம்ம தமிழில் பாப்பா எழும்பு அப்படி சொல்கிறோம்ல, அப்படித்தான். உனக்கு எத்தனை வயசு? 8 வயசா? அப்போ 12 வயசு பாப்பாவை அப்படி ஆண்டவர் கையை பிடிச்சி எழுப்பி செத்து போன பிள்ளை அப்படி தூக்கி விடுகிறார். இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய CD-க்களை கேட்டு மகிழுங்கள். புளிப்பெற்ற அப்ப விழா, பாஸ்கா விழா, இப்படி 2 பாருங்க. யூதர்களுக்கு 2 திருநாள் சேர்ந்து கொண்டாடினாங்க. ஒன்று புளிப்பெற்ற அப்பம், இன்னொன்று பாஸ்கா விழா. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறது. புளிப்பெற்ற அப்பம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னு சொன்னால், நம்ம நற்கணைக்கு வைக்கக்கூடிய அப்பம் புளிப்பெற்ற அப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பூசைக்கு வைக்கிறாங்கள அப்பம் புளிப்பற்றது. நீங்கள் வழக்கமாக தோசை சுடும்போது ஆப்பம் சுடும்போதெல்லாம் புளிக்க வச்சு தானே கொஞ்சம் சுடுவீங்க. நமக்கு அப்படி இல்லை. நம்ம இந்த நற்கணைக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அப்பம் புளிப்பில்லாததாக இருக்கணும்.
புளிக்கிறதுக்கு முன்னாலே அதை அப்பமாக சுடுவாங்க. புரியுதா? இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரிக் அவனில் வச்சு சுட்டு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் புளிப்பில்லாதது கேள்விப்பட்டிருக்கீங்க. இது புளிப்பில்லாத அப்பம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இது புளிப்பற்றது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலேருந்து ஓடும் பொழுது, அதாவது மோயிசன் காலத்தில் அந்த யூத ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. ஓடும்போது வேகமாக போகணும். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க பொம்பளைங்க, அவங்க யூதர் அல்லாத எகிப்தியர்கள் அவங்களாம் இருக்காங்கன்னா, அவங்க கையில் கிடைக்கிற மோதிரம், வளையல், இந்த மாதிரி டோலக்கு, கழுத்து கிடக்கு எல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், எப்படி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், தயவு செய்தாங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி வருவாங்கள, கொடுத்துருவாங்கள, உங்கள் சாரி இதெல்லாம் இருக்குன்னா கொடுங்க அப்படி எல்லாத்தையும் வாங்கி கொள்கிறாங்க. வாங்கிக்கிட்டு சாப்பாட்டுக்கு அங்கங்கே வீட்டில் என்ன செய்யிருக்காங்க, மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. பிசைஞ்ச மாவு இன்னும் புளிக்கலை. அந்த புளிக்காத மாவு அவன் என்ன செய்யணும்னா, சத்தம் சுருட்டி பொட்டுனா கெட்டி தோலில் போட்டு கடன்னு ஓடுறாங்க. அப்போ அந்த அப்பத்தை அந்த மாவில் அப்பம் சுட்டாங்களாம். யூத ஜனங்கள் ஓடும்போது, எகிப்து நாட்டை விட்டு ஓடும்போது புளிக்காத அப்பம் மாவு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மாவில் போகிற வழியில் அப்பங்களை சுட்டு சாப்பிட்றாங்க. இதுதான் புளிக்காத அப்ப திருவிழா. எப்படி கடவுளுடைய வார்த்தையை கேட்ட உடனே, கடவுளுடைய ஆணை பிறந்த உடனே பொருள் ஓடுறாங்க. வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பிரச்சனை. ஏன்னா உங்களை அழிக்கிறவன் வந்துடுவான், அதில் எடுத்து ஓடுங்க அப்படி சொல்லி ஓடுறாங்க. அதான் புளிப்பற்ற அப்பம். அப்போ இந்த புளிப்பற்ற அப்பம் அதிலிருந்து தொடங்குது. இந்த புளிப்பற்ற அப்பமும் ரெண்டாவது ஒன்று என்னென்னா, பாஸ்கா ஆட்டுக்குட்டி. அது வேறு. பாஸ்கா ஆட்டுக்குட்டி எதுக்குன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி நைட்டில் உங்கள் வீட்டில் ஒரு அழிக்கிறவன் அப்படின்னு ஒரு சமனஸ் வருவான். அவனுக்கு பேர் என்னது? அழிக்கிறவன். அந்த அழிக்கிறவன் அப்படின்னு ஒரு சமனஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். அப்போ வரும்போது உங்கள் வீட்டில் ஒரு அடையாளம் வச்சுருக்கணும். என்னதுன்னா, மாசு மறுவற்ற 1 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் வச்சுருக்கணும். அதில் உள்ள இரத்தத்தை உங்கள் கதவு நிலையில் தெளிச்சிருக்கணும். அப்படி அந்த இரத்தத்தை பார்த்துட்டு அந்த அழிக்கிறவன் அப்படிங்கிற சம்மனஸு உங்கள் வீட்டில் கால் வச்சு நுழைஞ்சி உங்கள் தலை குழந்தைகள்லாம் வெட்ட மாட்டான், கொல்ல மாட்டான். யார் வீட்டில் அந்த இரத்தம் தெளிக்கப்படலையோ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற தலை குழந்தைகளும் வெட்டி தள்ளிடுவான். அப்படி யாருன்னா, அது எகிப்து நாட்டு குழந்தைங்க. எபிரேய குழந்தைங்க, எபிரேய வீடுகளெல்லாம் என்ன செய்தாங்கன்னா, இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து வச்சுருக்காங்க. அப்படித்தான் யூதர்கள் பிழைச்சி கொண்டாங்க, தலை குழந்தைகள்லாம் பிழைச்சி கொண்டாங்க. அப்போ அதுக்கு தான் இந்த 2 காரியத்தையும் ஞாபகப்படுத்துகிற திருநாள். அதைத்தான் அச்சிஸ்ட மார்க்கு ஞாபகப்படுத்துகிற 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அது புளியாத அப்ப பண்டிகை, பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடக்கூடிய நாள், பாஸ்கா விழா. ஆகவே இந்த 2 சேர்த்து கொண்டாடுறதா பாஸ்கா விழா. ஆகவே பாஸ்கா விழா ஒரு விழா இல்லை, 2 விழா. புளியாத அப்பமும், அதனால தான் அந்த புளியாத அப்ப பண்டிகையின் பொழுது என்ன செய்வாங்கன்னா, முதலாவது புளிக்காத அப்பத்தை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டு என்ன செய்யணும், அப்பத்துண்டுகளை எடுத்து, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய சதை, இதை நீங்கள் வாங்கி உண்ணுங்க, இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகமாக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கொடுக்குறார்.